நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் ஒன்றியம், வகுரம்பட்டி பொதுமக்கள் அனைவருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமது பாரதிய ஜனதா கட்சிக்கு பேராதரவினை தந்து அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி நமது பாரதத்தின் சக்கரவர்த்தி பாரத பிரதமர் விஸ்வகுரு திரு மோடிஜி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி அரியணையில் அமர வைத்து உலகிலேயே மூன்றாவது பொருளாதாரத்தில் வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு உதவி புரிந்த அதிகப்படியான வாக்குகளை பதிவு செய்து பாஜகவிற்கு இந்த வகுரம்பட்டி பொதுமக்களாகிய உங்களுக்கு முதற்கண் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே இன்று நடைபெற இருப்பது கடந்த 6/7/2024 அன்று சென்னையில் பாஜக மாநில செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 7 தீர்மானங்கள் மற்றும் மத்திய அரசாங்கம் புதிதாக இயற்றிய 3 சட்டங்களை பற்றிய விழிப்புணர்வும் நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் பற்றிய விளக்க உரையை எங்களது நாமக்கல் பாஜக சார்பாக இந்த பகுதியிலே தெருமுனை பிரசாரம் செய்ய வந்துள்ளோம். இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் நமது பாரத தேசத்தினுடைய வளர்ச்சியின் நாயகன் திரு மோடிஜி அவர்களும் நமது பாஜக மாநில தலைவர் திரு கே அண்ணாமலைஜி அவர்களும் ஒவ்வொரு பகுதிகளாக சென்று நமது மத்திய அரசுடைய சாதனை திட்டங்களையும் மக்களுக்கு நன்றி கூறும் விதமாகவும் தெருமுனை பிரச்சாரம் செய்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டுள்ளார்கள். அதன்படி நாமக்கல் ஒன்றியத்தின் சார்பாக நமது நாமக்கல் ஒன்றிய தலைவர் திரு எம் பழனியாண்டி ஐயா அவர்களும் நாமக்கல் ஒன்றிய மகளிர் அணி தலைவி அம்மையார் திருமதி திவ்யா அவர்களும் பேராதரவோடும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இச்செயற்குழு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்த நாட்டு மக்களுக்கும் தமிழகத்தில் பெருவாரியான வாக்குகளை அளித்து ஆதரவு தந்த தமிழக மக்களுக்கும் இச்செயற்குழு நன்றியும் பாராட்டுகளையும் உரித்தாக்குகிறது. அத்துடன் மத்திய அமைச்சரவையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் மாண்புமிகு டாக்டர் திரு எல் முருகன் அவர்களுக்கு மீண்டும் இடமளித்து தமிழகத்துக்கு பிரதிநிதித்துவம் தந்து பெருமை சேர்த்ததற்கு இச்செயற்குழு பாரதனை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷக்கள்ளச்சாரம் குறித்து 67 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 20 பேர் பார்வையை இழந்துள்ளனர். மேலும் 15க்கும் மேற்பட்டவர்கள் கவலைக்கிடமாக ஆபத்தான நிலையில் உள்ளனர். சில குடும்பங்களில் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகள் அனாதையாக நிற்கின்றனர். விஷக்கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பது வருத்தத்தக்கது. கள்ளச்சாராயம் சகஜமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. ஆட்சியாளர்களும் காவல்துறையினரும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என இருந்ததால் இந்த பெருந்துயரம் நடந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் சட்டவிரோத சாராய விற்பனைக்கு துணையாக இருக்கிறார்கள். எனவே கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய திறனற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசை இச்செயற்குழு வன்மையாக கண்டிப்பதுடன் இந்த துயரமான உயிரிழப்புக்கு காரணமான சமூக விரோதிகளை அடையாளம் காணவும் குற்றப்பின்னணி விவரங்களை மக்கள் தெரிந்து கொள்ளவும் சிபிஐ விசாரணை வேண்டுமென இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது. மேலும் இதற்கான தீர்மான பொறுப்பேற்ற மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு முத்துசாமி அவர்கள் உடனே சிலந்தியாறு, பாலாறு ஆகியவற்றின் குறுக்கே அணை கட்டும் அண்டை மாநிலங்கள் என தமிழகத்தின் விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரங்களை ஒழிக்கும் விதமாக செயல்படும் அண்டை மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை தீவிரமாக கண்டிக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது.
தமிழக விவசாயிகள் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். மாநிலத்தின் உரிமை நிலைநிறுத்த வேண்டிய திராவிடத்தின் நீர் ஆதாரத்தை பெருக்கும் முயற்சிகளில் ஈடுபடாத திராவிட முன்னேற்ற கழக அரசை இச்செயற்குழு கண்டிக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளின் சுணக்கம், முக்கிய ஆறுகளில் தடுப்பணை காணி இல்லாததால் ஆளும் தமிழக அரசின் அவலத்தை அள்ளுறுகிறது. வஞ்சிக்கப்படுவதோடு தமிழக விவசாயிகள் தான். அத்துடன் இப்போது முல்லை பெரியாறு தண்ணீரை மட்டுமே எதிர்பார்த்து தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இப்பகுதியின் விவசாய ஆற்றுப்பாசனம் 100% முல்லை பெரியாரை மட்டுமே நம்பி இருக்கிறது. இந்நிலையில் முல்லை பெரியாறில் புதிய அணை கேரள அரசின் அடாவடித்தனத்தை கண்டிப்பதோடு அதை வேடிக்கை பார்க்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மெத்தன போக்கை